இந்திய அளவில் ஒரு சின்னத்திற்காக அலைகழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒரு கட்சிக்கு அவங்க வேண்டிய ஒரு சின்னம் கிடைச்சிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அலைகழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில வேற வழியே இல்லாம தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னத்தை பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்திச்ச ஒரு கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையமே தாங்கள் கேட்ட கட்சி சின்னத்தை இன்னைக்கு வழங்கி உறுதிப்படுத்தியிருக்குது. அதாவது விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னத்தை ஏன் இழந்தாங்க, என்ன மாதிரிலாம் அழகிக்கப்பட்டாங்க, எப்படிலாம் தேர்தலை சந்திச்சு கடந்து வந்தாங்கன்றது தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி 2009 இயக்கமாக தொடங்கப்பட்டு 2010 ஈழப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்த ஒரு எழுச்சியை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி அதன் மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி 2016 தான் முதலாக தேர்தலை சந்திச்சுது. அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியும் சந்திச்சுது, பாண்டிச்சேரி உட்பட. 2016 தேர்தலில் 1.07 விழுக்காடு வாக்கை பெற்று அந்த தேர்தலில் தனித்து களம் கண்டது. அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.9 விழுக்காடு தேர்தலை முதலாக இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டு அந்த வாக்கை பெற்றாங்க. அதாவது 3.9 விழுக்காடு வாக்கை பெற்றாங்க. அதன் பிறகு 2021 விவசாய சின்னம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டது. இந்த விவசாய சின்னம் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலை களம் கண்ட நாம் தமிழர் கட்சி 7 விழுக்காடு வாக்கை பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் ஒரு பரபரப்பை உண்டாக்கியது நாம் தமிழர் கட்சி. அதாவது 7 விழுக்காடு வாக்கை நாம் தமிழர் கட்சி பெற்றது ஒரு பேசுபொருளாக ஆக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, 3வது பெரிய கட்சியாக அந்த தேர்தலில் 7 விழுக்காடு பெற்று 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி பார்க்கப்பட்டது. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி அதே விவசாய சின்னத்தை கேட்டாங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திடீரென்று கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்க முடியாது சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னது. அது காரணம் என்னன்னா, பாரதிய பிரஜா அப்படிங்கிற ஒரு கட்சி நினைக்கிறேன். அந்த கட்சி கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் பதிவு செஞ்சு ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் தேர்தலை சந்திச்சிருக்குது. கிட்டத்தட்ட 350 வாக்கு தான் பெற்றிருந்தாங்க. அந்த 350 வாக்கை பெற்ற அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் இந்த விவசாய சின்னத்தை இந்த 14 மாநிலத்துக்கும் அவங்க அறிவிச்சாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதே விவசாய சின்னத்திலே எல்லா இடங்களும் நாங்கள் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுனால நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் என்ன சின்னம் அப்படிங்கிறது அப்போ ஒரு பேசுபொருளாச்சு. கடைசி நேரம் வரலும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தேர்தல் ஆணையம் கடைசி வரலும் சின்னத்தை ஒதுக்கல. இந்த இடைப்பட்ட காலத்துல நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற படத்தை அச்சடிச்சு தெருக்கள் எங்கும் ஒட்டப்பட்டு அதையே ஒரு ட்ரெண்ட் ஆக்குனாங்க. சோசியல் மீடியாக்கள் எல்லாம் சீமானின் சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்னன்னு சொல்லி அதை ஒரு பேசுபொருளாக ஆக்கினாங்க. அந்த பேசுபொருள் ஆக்கப்பட்ட காலகட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி பரப்புரையும் தொடங்கினாங்க. எல்லா இடங்களையும் பிரச்சாரங்களையும் தொடங்கி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை நடத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் அண்ணன் சீமான் உட்பட கடைசி நேரம் வரணும் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை பெற்றுவிடலாம், எப்படியாவது தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துன்னு சொல்லி வழக்கெல்லாம் தொடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கை விரிச்சது. அப்பதான் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது மைக் சின்னம். சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஆட்களாக இருக்கக்கூடிய வெறும் இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிற சீமான் அவர்கள் அந்த மைக் சின்னத்தை ஒரே நாளில் என் பிள்ளைகள் எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சீமான் அறிவிச்சது மாதிரியே எல்லா இடங்கள்லையும் மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. 2024 தேர்தலில் மைக் சின்னத்திலேயே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு அந்த தேர்தலில் 8.19 விழுக்காடை நாம் தமிழர் கட்சி பெற்று ஒரு மாநில கட்சிக்கு 8 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு இருக்கணும், 2 MP இருக்கணும், 6 MLA இருக்கணும் ஒரு வரையறை வச்சிருக்காங்கல்ல. அந்த வரையறைக்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி 8.19 விழுக்காட்டை நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் பெற்றது. அப்படி வச்சிருக்கும் பட்சத்துல தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை தொடர்ச்சியாக ஒதுக்கும். அந்த வகையில 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி 8.19 விழுக்காட்டை பெற்று எல்லோரும் வியக்கும் வகையில அந்த தேர்தலில் வாக்கை பெற்றது. அதன் பிறகுதான்
தேர்தல் ஆணையம் வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்து அறிவிச்சாங்க. இந்த சூழல்ல தான் நாம் தமிழ் கட்சி வந்து தங்களுடைய விவசாய சின்னத்தை பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாத போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சியுடைய நிரந்தர சின்னமாக விவசாய சின்னத்தை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க.